श्री शिवशंकरा देवने श्री शिवशंकरा देवने तों तुम किट तों तुम किट दोनों तों किट तक दी तर किट दी थरी किट तरी किट तजन दी तरी किट दी तरी किट तरी किट तजन दोनों किट दो तक दो दोनों किट तकी दो तरी किट दो दोनों किट दो तक दो दोनों किट तकी दो तरी किट दो पंचवटी नदी तीर निवास दशरथ मैदा सीतावती जय पंचवटी नदी तीर निवास दशरथ मैदा सीतापति जय दी तक दी तक दिमित तों तरी किट दिमिकिट दजम दिमिकिट दजम तजम तरी किट तजम भद्रशैल राज मंदिर श्री रामचंद्र बाहु मध्य विलसितेन्द्रिया भद्रशैल राज मंदिर श्री रामचंद्र बाहु मध्य विलसितेन्द्रिया वेद विनुत राज मंडल श्री रामचंद्र धर्म कर्म युगल मंडल वेद विनुत राज मंडल श्री रामचंद्र धर्म कर्म युगल मंडल सतत रामदास पोषक श्री रामचंद्र वितत भद्रगिरि निवेशक भद्रशैल राज मंदिर श्री रामचंद्र बाहु मध्य विलसितेन्द्रिया बाहु मध्य विलसितेन्द्रिया बाहु मध्य विलसितेन्द्रिया Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி பலமுறை சத்சங்கத்தில் ராமராஜ்யா கோவில் வருபவர்கள் மனதளவில் என்ன வேண்டும் என்று நினைத்தால் போதும் இங்குள்ள பூரண பிரம்மம் பாபாவின் ஆத்மஸ்வரூபத்தை பாதுகாக்க உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, கோடி மகான், காஞ்சி மகா பெரியவர், ஷிரடி சாய்பாபா ஆகிய இவர்கள் அருள் புரிவார்கள் என்று கூறியுள்ளீர்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? தயவு செய்து விளக்கவும். உத்தரேத் ஆத்மநாதானம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஒன்றே தான். அதில் வேண்டியாங்கு இதழால் தவம் யாண்டும் முயலப்படும் அப்படின்னு யார் மிக உயர்ந்த நிலையில் தவத்தை சாதித்திருக்கிறார்களோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் சக்சீடிங் இன் யுவர் பெனன்ஸ். தென் நமதாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய. இப்போ ராகவேந்தர் இருக்கார். born at Bhuvanagiri in a normal Saraswat Brahman family, was married, had a child, but he achieved that. அதனால் என்ன ஆகுது, இன்றைக்கி அவரே காமதேனு, அவரே கல்பக விருஷம் நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார். அந்த மாதிரி தவத்தில் உயர்ந்த நிலைகளை அடைந்தவர்களால் இதெல்லாம் சாதிக்க முடியும். அது என்னங்கிறது த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எங்களை போன்ற மகனீயர்களுடைய உயரங்களை அனுபவிக்கிற போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆன் த எர்த். ஹோ மிஸ்டர் ஒரேஷியோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். ஸோ த நாலேஜ் ஆஃப் த ஸ்கை இஸ் டிஃப்ரெண்ட், த லாங்குவேஜ் ஆஃப் தி எர்த் இஸ் டிஃப்ரெண்ட். வி பிலாங் டு த ஸ்கைஸ். So whatever we could do, you can't even visualize, you can't even think. So it's a big subject. So you are all now on the earth only. You are not understood the skies. So once you understand the sky, you will know all this is jujube. Whatever you think you can do. Next question. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு,
தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. திருஞான சம்பந்தர் அருளிய பாடல்களின் ஓர் தொகுப்பு இது. பாபாஜி சைவ குரவர்கள் திருநீர் பற்றி பாடல் பாடியது போல வைஷ்ணவ ஆழ்வார்கள் திருமண் பற்றி ஏதாவது பாடல்கள் இயற்றியுள்ளார்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது திருமண் என்பது பகவானுடைய அடையாளம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்க போட்டுருக்காங்க இல்லையா நெத்தியில் யூ நாமம் இல்லை வி நாமம் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுவே கடவுள் தாங்கிறாங்க. நாமம் அப்படின்றது என்ன? நாம். நாம் மீன்ஸ் நேம். ஸோ தி ஃபேஸ் ஆஃப் தி லார்ட் ஹிம்செல்ஃப் இஸ் ஆன் தர் ஃபேஸ். தட் இஸ் தர் ஃபேத் இல்லையா? இவங்க பண்ணுகிற திருநூறுங்கிறது சிவனுடைய வடிவம்னு அவங்க நினைக்கிறது இல்லை. ஒரு சாம்பல் இருக்கு இல்லையா, சுடுகாட்டில் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். ஸோ பசுஞ்சான வரட்டியில் செய்த அந்த வரட்டியை எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். இந்த உலகமே மாயதான். என்றைக்கு இருந்தாலும் உன்னுடைய உடம்பு எரிக்கப்பட்டாலும் புதைக்கப்பட்டாலும் மண்ணாக தான் ஆக போகுது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ எல்லா சமயங்களிலும் இப்போ ஜொராஸ்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும். அவங்க இறந்து போனவங்கள ஒரு கம்பி வலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் போய் அப்படியே போட்டு போயின்னே இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? இந்த உடம்பு இறந்த பின்னாலும் கூட இந்த உலகத்துக்கு பயன்படணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோன்ற மாதிரி ஒரு உடம்பு எரிக்கிறதுனாலையும் புதைக்கிறதுனாலையும் என்ன நடக்க போகுது? இந்த உடம்பு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயன்படணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதில் எல்லா காக்கா கழுகு இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே மீதி இருக்கக்கூடிய அந்த ரெம்னன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே போய் சேரும். மண்ணோட மண்ணும் மக்கிடும். மாதிரி ஒவ்வொரு சமய நம்பிக்கையிலும் அவர்கள் இந்த அழியக்கூடிய உடலை அழியாத நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை பயனுள்ள முறையில் பயன்படுத்தப்படுவதற்கு அவங்களுடைய தத்துவங்களை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளோதான். அதனால் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க வைஷ்ணவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, துளசி மாடம் இருக்கு இல்லையா, அந்த துளசி மாடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய திருமண்ணுவாங்க, அதை எடுத்து இந்த இடத்துல நாமமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா துளசி என்பது அவங்களுக்கு பெருமாளுடைய இருப்பிடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்டு சைவர்கள் இந்த சாம்பலை யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த இது இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழம் அது கூட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்தா வர்றது தான் குங்குமம். அதை இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஏன் எல்லாருமே இந்த இடத்த ஆப்ட் பண்ணுறாங்கன்னா, நம்முடைய டோட்டல் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் நர்வஸ் சிஸ்டம் இஸ் இயர். அதனால் அதை ஆக்டிவைஸ் பண்ணுறாங்க. அந்த பசுசாணத்தில் செஞ்ச சாம்பல்லையோ இல்லை திருமண்லையோ இல்லை அந்த துளசி மாடத்துடைய இதுலேயோ ஒன்றில் இந்த இடத்த அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் நல்ல தேவதைகளும் இருக்குது, துர்தேவதைகளும் இருக்குது. ஸோ எனி துர்தேவத்தை வில் அட்டாக் யூ ஒன்லி அட் திஸ் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ யாராவது இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கிற போது அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் வந்தால் இதை அதை புஷ் பண்ணிவிடும். அது உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. இப்படி பல சமய நம்பிக்கைகள்லாம் விஞ்ஞானம் சார்ந்தவை. இப்போ பெண்களெல்லாம் அந்த காலத்தில் 6 மணிக்கு மேலே போகாதீங்க அப்படின்வாங்க, ரோட்டில் தனியாக போகாதீங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அசுர சந்த வேலை அப்படின்னு ஒன்று இருக்குது. சந்தான்னா கூடுகிற அப்படின்னு அர்த்தம். அசுர சந்தான்னா அசுரர்கள் எல்லாம் கூடுகிற வேலை, ஈவினிங் அந்த ட்விலைட் அந்த டைமில். அப்போ ஒரு கன்னிப்பெண் அந்த மாதிரி போகிற போது கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அவங்கெல்லாம் மேலே போயிட்டுருப்பாங்களாம். இந்த பொண்ணு இன்னும் கன்னியாகவே இருக்கான்னு தெரிஞ்சால் இவ உடம்புக்குள்ளே வந்துடும். இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டு அவளுக்கே தெரியாது, அவங்க அவளை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பல நுணுக்கங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எப்படி ரியலாக இருக்கீங்களோ அதே மாதிரி 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது கனெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க உங்ககிட்ட கட்டாயம் வருவாங்க. இது நம்முடைய புராணங்கள்லையும் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் வர்றபோது உங்களுக்கு புரியும். ஆல் தீஸ் ஆர் ட்ரூ. அதனால் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். ஆண்டாள் சொன்னா, மேலையார் செய்வனகள்னா, நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதையெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இருக்கேன், எவ்ரிடே லாட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் கம் டு மீ வேற ஐ எம் ஸ்லீப்பிங். அதில் நல்ல ஸ்பிரிட்ஸும் வரும்,
இன்னும் அகாலமாயிட்டு அமைதி இல்லாத சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிரிட்ஸும் வரும். அண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் மை பவர், ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு ஹார்ம் மீ. அதனால் என் ரூமில் ஒரு மூலையில் வந்து உட்காந்துப்படி அழுதுக்குன்னே இருக்கும். எவ்ரிடே திஸ் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப். அதுக்குன்னு என்ன பண்ணிட முடியும்? இட்ஸ் அ ஃபால்ட் தட் தே கமிட்டட் சூசைட். ஃபார் தட் தே ஹாவ் டு சஃபர் வித்தவுட் ஃபுட், வித்தவுட் கம்ஃபர்ட்ஸ். நார்மலாக சாகிறது தான் நல்லது. ராகவேந்திரர் இருந்தார், அவருடைய மனைவி இவர் சன்னியாசி ஆனார்னு சொல்லி கிணத்துல வந்து செத்துப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் இவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல வந்து நின்று அழுதுகிட்டே இருப்பான். இவருக்கு அவருடைய தொல்லை தாங்க முடியல. அந்த மந்திரத்தை ஜபிச்சு அவர் மேலே தெளித்து அந்த பிரேதாத்மாக்கு அந்த பாடியிலிருந்து லிபரேஷன் கொடு. அப்போது அவருக்கு காதில் குரல் கேட்குது, என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு. சூசைட் பண்ணிக்கிறவங்க அந்த சூசைடினுடைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை தெரிஞ்சுக்கணும். நீ ஏன் அந்த பாடிக்கு வந்து முக்தி கொடுத்த? தப்பு. அதனால் உன்னுடைய சரஸ்வத் பிராமன் கம்யூனிட்டியில் வந்தவங்கெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் சுமங்கலின்னுவாங்க, அவங்களுக்கு புடவை ரவிக்கெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தான் நீ பண்ண பாவம் உனக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. உங்கள் பெரியவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் உண்மைதான். முனீஸ்வரன் உண்மைதான். முனீஸ்வரன்னா என்ன? ஒரு பெரிய தபசி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு இல்லையா, அதில் தன்னை பிணைச்சிக்குவார். அப்போ அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் படையல் கிடையல் போட்டுட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. யட்சர்கள் இருக்காங்க, கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், கந்தர்வர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது எனக்கு ஐ ஆம் ஹேவிங் த ப்ரிவிலேஜ் ஆஃப் வாக்கிங் இன் த ஸ்கை. I can take my spirit out of this body and walk in the sky. விஸ்வாமித்திர நாடின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்துச்சு, அதில் வரும்பார், வான உலகத்தில் பறந்து நன்றே இவன் பொன்னென மின்னும் மேனி தன்னை பொருந்தி வாழ்வான். வான்பொறி இல்லாத வானத்தே நடந்தே முறையாய் வேதம் தன்னை ஓதி கந்தர்வர்கள் கந்தர்வ தேவ மாதர் தம்மை காணும் தானும் விழியார காணும் பாக்கியம் தன்னை பெறுவான். இப்போ ஏரோப்ளேனே இல்லாமல் சிவசங்கர் பாபா ஆகாசத்துக்கு போவார். அங்கே போய் கந்தர்வர்கள் கந்தர்வ தேவ மாதிரிகள் எல்லாம் கண்ணால் பார்த்துட்டு மந்திரத்தெல்லாம் ஓதிட்டு திருப்பி தன் உடம்புக்குள்ளே வர்ற மாதிரியான ஆற்றல் இவருக்கு இருக்குது அப்படின்னு. இது நம்புற மாதிரி இருக்கு, ஆனால் அது உண்மை தான். யூ மே நாட் பி ஏபிள் டு பிலீவ், பட் தீஸ் திங்ஸ் டூ எக்ஸிஸ்ட். நீங்கள்லாம் இன்னும் ஆன்மீகத்தை பற்றி முழுதுமாக தெரிந்து கொள்ளாததுனால யூ கெட் இன் டு திஸ் டைப் ஆஃப் ஏ சைக்கலாஜிக்கல் ட்ராப். அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு தப்பாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எதுவுமே தேவைப்படாது. பக்தி தான் உலகத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம். நீ கடவுளை நேரடியாக கும்பிட்டா போகிறோம். இந்த வம்புலெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னா இதே தான் உன் லைஃப் பூரா ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் கொடுக்குறவனுக்கும் நல்லதில்லை, வாங்கிக்கிறவனுக்கும் நல்லதில்லை. ஐ நோ ஆல் திஸ். ஐ ஹவ் டன் இட் இன் 1984 பிட்வீன் ஜனவரி டு நவம்பர். ஈவன் செத்தார எழுப்பலும் கை கூடுமுங்கிற மாதிரி நான் ஒரு செத்துப்போன பொருளை கூட உயிர் வர வச்சு எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணிட்டேன். மாதிரி மாயமாக கூட பண்ணியிருக்கான். கன்னியாகுமரியில் மாயமாக இருந்தபோது ஒரு லாரி ஏறி ஒரு நாய் பஜ்ஜி பஜ்ஜி ஆகிப்போச்சு. இந்த அம்மா அழுக்கான துணியெல்லாம் வச்சு அந்த நாயை பாட்டாக போனதை வச்சு கட்டிட்டு உட்காந்து அழுகுறா. அப்படி அழுகுற போது அந்த நாய் உயிர் வந்து ஓடுது. அதுக்கப்புறம் தான் மாயமாக எல்லோரும் மதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரிலாம் சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வடநாட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் தேவராக பாபா. அவர் அலகாபாத் திரிவேணி சங்கமத்துக்கிட்ட 4 குச்சி நட்டுட்டு அது மேலே உட்காந்துருப்பார். இந்திரா காந்தியிலேருந்து யார் போனாலையும் அவர் மேலே உட்காந்துருப்பார். நேக்கடா அவங்க தலைமையில் காலில் ஒரு உதவிடுவார். அந்த அளவுக்கு பெரிய நிலையில் மதிக்கப்பட்டவர். ராஜேந்திர பிரசாத், வினோபா பாவே, இந்திரா காந்தி எல்லாம் போனாங்க. ஸோ ராஜீவ் காந்தி அவர்கிட்ட போனான். அப்போ அவர் சொன்னார், நீ பசுவதையை தடை செய்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இல்லைன்னா நீ தெற்கு நோக்கி போகிறாங்க, யமன் உனக்காக காத்துன்னு இருக்காங்கிறாரு. அது எப்படி நான் பண்ண முடியும்? பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ணுவோன்னா உன் விதின்ட்டார். ஸ்ரீபெரும்புதூர்வன் சேர்த்துப்பிட்டான். அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அவருக்கு இந்த பவர்லாம் இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு சிஷ்யன்தான். சிஷ்யன் கெஞ்சி கூத்தாடி எனக்கு இதை கற்றுக் கொடுங்கண்ணா. வேணாடா வம்பு வரும்னாரு. இல்லை கற்றுக் கொடுங்கன்னாரு. சரின்னு வேறவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது என்ன சிஸ்டம்னா, நீ முதல்ல விரதம் இருக்கணும். விரதம் இருந்து ஒரு சில மூலிகைகளை முதல்ல சாப்பிட்ணும். மறுநாள் காத்தால் ஃபஸ்ட்டு யூரின் விடுறதில்ல, அதை ஏதாவது ஒரு மெட்டல் மேலே அந்த யூரின் விடணும். அப்போ அது கோல்ட் ஆகும்.
இதுதான் சிஸ்டம். ஸோ இவன் அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கினான். இவனுக்கு அந்த மாதிரி வருது கோல்டுன்னு உடனே எல்லோரும் கம்ப்ளைண்ட் போச்சு. அந்த ஊருக்கு வெள்ளக்கார கலெக்டருக்கெல்லாம் போச்சு. அவன் இவரை கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சுட்டு ஒன்று கூட சொன்னான். எப்போ பாரு ஒன்று கூட. அப்போ சாமியார் போய் அந்த கலெக்டர்கிட்ட சொன்னார், அவன் இந்த மாதிரி பண்ணோம், நீ அனாவசியமாக அவனை தொந்தரவு பண்ணுறன்ட்டு விட்டுருனார். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கு ஓடி போயிட்டு திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு தேவரா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரியில் கூட ஒரு நிகழ்ச்சி பதிவாயிருக்கு. அதனால் நீங்கள்லாம் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சாமி இருக்குது, உங்கள் வீட்டில் கடவுள் படங்கு இருக்குது, 4 புஸ்தகங்குது, சோசரங்குது, புரட்டாசி சனிக்கிழமை சஷ்டி அதுக்கு இதுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம். நம்ம பெரியவங்க எவ்வளோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது பண்ணி பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமேன்னு கோபாலகிருஷ்ண பாதியார். அதனால் பக்தி பண்ணால் அதுலேயே முக்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அக்கல்ட்டு பவரில் போய் மாட்டிக்கினீங்கனாக்கா வில் கெட் இன் டு ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஆல் தீஸ் நான்சென்சஸ். Question from Neeraja Jayaraman. Our Purana Brahman Perumal's feet is placed on a lotus. Could you please explain the significance of this? யோகி ஹிருத் பத்ம வாசினேன்வாங்க. யோகிகளுடைய இதய தாமரையில் இறைவன் வீற்றிருப்பான் அப்படிங்கிறது ஒரு ஃபெய்த்து. இன்னொன்று என்ன, அந்த பகவானுடைய பாதங்கள் இருக்கியா, கருதா மறவா நெறி காண உன் இருத்தால் வனஜம் தர என்று இசைவான் அருணகிரி சொல்கிறார். நான் உன்னை மறக்கவும் கூடாது நினைக்கவும் கூடாதுன்னா என்ன, ஐ ஷுட் ஹவ் யுவர் தாட் ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். உன் இருத்தாள் உன்னுடைய 2 பாதங்கள், வனஜம் என்றால் தாமரை பாதங்கள், அதை எப்போ தரப்போகிற அப்படின்னு அர்த்தம். அதனால் தாமரை என்பது நம்முடைய இதய தாமரை, இதய கமலம். அதில் பகவானுடைய 2 பாதங்கள் அமையணும்ன்ட்டு அருணகிரிநாதரும் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு கன்செப்ட், அந்த தாமரை மலர் மேலே இருக்கிறது. இப்போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலை நீ யாரால் கடக்க முடியும்னா கடவுளுடைய பாதங்களை பிடிச்சதான். பற்றி நின்ற பாதங்கள் பாற்ற வேண்டில், பாவங்கள் பாற்ற வேண்டில். நாம் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் தாண்டி மேலே வரணும் என்று சொன்னால் அரகரா என்று அரற்றான் இல்லைன்னுவான். அரோகரா அரோகரான்னு சொல்லி சாமியை நினச்சிக்கிட்டு உக்காண்டுரு, அழுதுகிட்டுரு, அது போரும்னு அர்த்தம். ஸோ யார் ஒருத்தர் நிஜமாகவே கடவுளை ஒரு தாயிலத்தாருன்னுவாங்க. ஒரு எண்ணெயை இல்லை நெய்யை கொட்டுற போது அது அப்படியே நூல் கட்டு மாதிரி வந்துக்கினே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இடையறாத கடவுளுடைய சிந்தனைகள் இருந்தாக்கா ஒரு நாள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த கருதா மரவா நெறி வரும். அவனுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, அது நம்முடைய தாமரை அதயத்தில் உட்காரும். உங்ககிட்டலாம் இருக்குது இந்த பவர். உங்களுக்கு 6 சக்கரம் இருக்குது. 6 சக்கரமும் இப்படி லோட்டஸ் ஃபார்மில் கவுந்து இருக்குது. நீ மெடிக்கல் காலேஜில் போய் உன்னை பயாப்சி பண்ணி பார்க்க சொன்னால் கிடைக்காது. தே ஆர் டாக்கிங் அபவுட் தி எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் எ ஃபிசிக்கல் கண்டெய்னர். அப்போது நீ தவம் பண்ண அந்த லோட்டஸ் ஒவ்வொன்றா இப்படி திரும்பிக்கினே வரும். அதுதான் ஆராதார சக்கரங்கள்னு சொல்லக்கூடியது. அதில் 4வது சீட்டில் முருகப்பெருமான் உட்காருவார், 5வது சீட்டில் அம்பாள் வருவான், 6வது சீட்டில் சிவன் வருவான். அதை நீ தாண்டிட்டியானா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் ஸ்கைக்கு போகும். ஸோ தி செலஸ்டியல்ஸ் வில் இன்ட்ராக்ட் வித் யூ. இந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு டவர் கிடைக்கும். அப்போ அவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற விஷயம் இல்லை. 4வது சக்கரம் வரைக்கும் ஈஸியாக வந்துடுவேன். இந்த அம்பாள் இருக்கா இல்லையா, அது ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பிளாக் பாக்ஸ்னுவாங்க. பிளாக் பாக்ஸ் எடுத்தால் தான் ஏரோப்ளேன் எப்போ பறந்து நின்று எங்கே விழுந்துச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி உன்னுடைய எந்த பிறவியில் நீ என்னெல்லாம் கர்மா பண்ணியிருக்க, எதனால நீ கஷ்டப்பட்டுருக்க, அதெல்லாம் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அதனால தான் அதுக்கு விஷம்னு பேர். நீலகண்டம் அப்படின்னா விஷம் உள்ள கழுத்துன்னு அர்த்தம். ஸோ அதை தாண்டணும். அது அவ்வளோ ஈஸியாக தாண்டிட முடியாது. 4 வரைக்கும் வரலாம், 5வது பிடிக்கிறது கஷ்டம். யாராக இருந்தாலும் அவ்வளோதான் ரூல்ஸ். இப்போ ராமலிங்க வள்ளலார் இருந்தார். அவர் கந்த கோட்டத்தில் வளர் தலைமோங்கு கந்த வேலையில் முருகனை பிடிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வடிவடி அம்மனை பிடிக்க போகிற போது லேட்டாச்சு. வடிவடி அம்மன் தான் அம்மன். இதை தாண்டி போகிற போது தான் தில்லை நடராஜனை இன்னமும் சொல்லவோ உன் மனம் இரும்போ பெரும்பாறையோண்டு இந்த சக்கரத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு பின்னால் 7வது திறக்கும். திறக்கிற போது அவர் சொல்லுவார், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7வது திரை விலகினே என்னாச்சுன்னு எப்படி சொல்கிறது, ஜோதி மலை உண்டாச்சுது அப்படிங்கிறார். ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன்.
நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் ஒழிந்து நீயாக வேண்டும், சாமி தான் இருந்தார் என்னுடைய உடம்புல. என்னுடைய அனுபவம் என்பது என்னுடையதல்ல, சாமியோடையது அப்படின்ற வார்த்தையில் முடிப்பார். அதனால் 7வது சக்கரம் எல்லாருக்கும் திறக்காது. கடவுள் புரிஞ்சு எனக்கு திறந்ததுனால தான் இவ்வளோ ஆத்தென்டிக்காக உனக்கு நான் சொல்கிறேன். அதாவது 6th சக்கரா, அதாவது 7th சக்கரா ஆல் ஆக்டிவைஸ். அந்த 2 ஃபோட்டோ மாத்திரம் கொடுங்கப்பா. நான் சொல்கிற எல்லாமே அனுபவத்தில் சொல்கிறேன், புக்கை பற்றி சொல்கிறது இல்லை. இதுதான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நீளமாக இருக்கு பாரு இந்த இடத்துல. அதுதான் நீலவண்ண கண்ணா வாடான்னு சொல்கிறது, ப்ளூ கான்ஷியஸ்னஸ். அது வந்துச்சுன்னா உனக்கு 7வது திரை பாரு இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு பாரு, ஆகாசத்துக்கு போகுது. இதுதான் வந்து சொல்கிற 7வது திரை. எல்லாருக்கும் வந்துருமா நீயே சொல்லு. அப்போ திருவண்ணாமலையில் ஒரு சாமி இருந்தார், நம்ம தம்பி இருக்கார, அவங்க பெரியவங்கெல்லாம் ரொம்ப டிவோட்டி சாமிக்கு, ராம் சுரத்குமார் சாமிக்கு, சீனிவாசன் பேர், ரங்கநாயகின்னு அவங்களுக்கு பேர். அப்போ அவர் சொல்லுவார், யார் ராம் சுரத்குமார் சாமி சொல்லுவார், whoever is guiding this beggar is guiding Sivashankara. Sivashankara has gone to greater level than Aurobindo and Chaitanya. அரவிந்தரை விட சைத்தன்யை விட பெரிய நிலைக்கு சிவசங்கர் போயிட்டார். ராம் சுரத்குமார் சாமியை வழி நடத்துகிற அதே ஜோதி தான் இவரையும் வழி நடத்துது. ஓவர் இஸ் கைடிங் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா. அரவிந்தர் சைத்தன்யை விட பெரிய நிலைக்கு போயிட்டார். சிவசங்கரா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். சிவசங்கர் பாபா கடவுளின் பிரதம மந்திரி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போ அவ்வளோ பெரிய மகான் என்னை பற்றி இப்படி சொல்ல வேண்டிய வேலை என்ன ஆகுது? அதுவும் அவர் சொல்கிறார், அவரை வழி நடத்துகிற அதே அண்ணாமலையார் என்ன வழி நடத்துகிறாரு. மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் ஹிம் அப்படின்னார். ஓவர் இஸ் கைடிங் திஸ் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா அண்ட் மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் ஹிம் அப்படின்னார். இது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படி அவர் வந்து ஒரு யோகி, சுடுகாட்டிலே 40 வருஷம் அலைஞ்சின்னு இருந்தாள். நான் வந்து டிஃப்ரெண்ட், என்னுடைய பாத்து வேறு. ஸோ எப்படி அவர் வந்து அதே அண்ணாமலையார் இவரை வழி நடத்துகிறாருன்னு எப்படி சொல்கிறார்? நீ யோசனை பண்ணிப்பார். இப்போ ஒரு சாமியார் வந்திருந்தார், விழுப்புரம் கட்டு இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிடுவார் அண்டு டெய்லி திருவண்ணாமலையே மலை சுற்றுறார். இதுதான் அவருடைய வழிமுறை. ஒரு தடவை அவர் இங்கே வந்தார், ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் வந்தார், 5 மந்த்ஸுக்கு முன்னே வந்தார். இங்கே தான் சேரில் உட்காந்து அவர் என்னை பற்றி என்ன சொன்னார்னு படிக்க சொல்கிறேன். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன சொன்னார்? அண்ணாமலையார் சொல்லி நான் இங்கே வந்து பேசுகிறேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போறதில்லை, திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன்.
கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர்ற எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நாம் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமி குட்டி. அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையில இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் இல்லையா? ஸோ தட் த டைம் இஸ் வெரி நியர். இதெல்லாம் சாமி வந்து சொல்லிட்டு போனார். தட் டைம் இஸ் வெரி நியர். லெட்ஸ் வெயிட் ஃபார் தட் டைம். பெரிய நிலைகள்லாம் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துன்னு இருக்கோம். நமக்கு என்ன இருக்குது? என்ன பஞ்சம் இருக்குது? ஒன்றும் பஞ்சம் இல்லை இல்லையா? நல்ல நல்ல பிரசாதம் கொடுத்தோன்னா இன்னும் ஸ்வீட்டெல்லாம் வச்சுருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்க, அவங்க காலையிலேருந்து ஏதோ சாண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டாங்க. கொஸ்டின் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். தேர் பார்த்தீங்க, பல்லைக்கு பார்த்தீங்க. என்ன பஞ்சம் இருக்குது? இன்னும் இல்லை. இதுங்க எதுக்குமே காசு கிடையாது. ஸோ இதை விட என்னத்த ஆன்மீகம் பண்ணிட முடியும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த குறையும் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துகிறோம். இங்கே வந்து யாருக்கும் பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. கடவுள் கொடுத்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது தெர் இஸ் நோ ரீசன் ஒய் வி ஷுட் திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா? உனக்கு ஒரு எஸ்டீம் இருக்கணும், நீ பர்ஃபெக்டான ஆளுன்ட்டு இல்லையா? தட்ஸ் கால்ட் செல்ஃப் எஸ்டீம். மற்றவங்க சர்டிஃபிகேட்டுக்காக நீ வரைய தேவையில்லை. உனக்கே உன்னை பற்றி தெரியணும், உன் பவர் என்ன, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி. வில் வெயிட். जय रघुनंदन जय सिया राम, भज मन प्यारे जय सिया राम. जय रघुनंदन जय सिया राम, भज मन प्यारे जय सिया राम. आदि राम अनंत है राम, सतचित और आनंद है राम. हनुमान के स्वामी राम, दीनन के दुख हारी राम. मर्यादा पुरुषोत्तम राम, पूर्ण ब्रह्म सनातन राम. तुलसी सुत तुलसी के राम, करुणा कर भक्तों के राम. जय रघुनंदन जय सिया राम, भज मन प्यारे जय सिया राम. भज मन प्यारे जय सिया राम. रामा कोदंड रामा रामा कल्याण रामा, 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 रामा सीतापति
రామా నీవే గతి రామా సీతాపతి రామా నీవే గతి రామా నీకు మ్రోకితి రామా నీ సేజికితి రామా నీగెవరు జోడు రామా కృకంఠ చూడు రామా నేను నీవాడు రామా నాతో మాటాడు రామా నీ గొక్క మాట రామా నా గొక్క మూట రామా నీ పాటే పాట రామా నీ పాటే పాట రామా నా మమ్మీ మేలు రామా చింతయే చాలు రామా నా మమ్మీ మేలు రామా చింతయే చాలు రామ నామమే మేలు రామ 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 చింతయే చాలు రామ నీవు నన్నేలు రామ రాయటే చాలు రామ నేనెందైనను రామ వీరించలేను రామ ఎన్నడైనను రామ పాయకలేను రామ రాజాతి రాజ రామ ముఖజీ मुदित मनसे कहो राम 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 श्री राम 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 श्री राम 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 सीता राम 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 प्रेम मुदित मनसे कहो राम 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 श्री राम 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 श्री राम 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 सीता राम 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 पाप घटे दुख मिटे लेक राम नाम
भावसमुद्रसुखतनव एक राम नाम श्रीराम राम राम श्रीराम राम राम श्रीराम राम राम सीताराम राम राम परम मुक्ति सुख निदान नित्य राम नाम विना वेंकटेशं ननातो ननादस् सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே असुरकुलमर्दनाय योगाय योगाधिपतये शान्ताय शान्तरूपिणे शिवाय शिवनन्दनाय षष्टिप्रियाय सर्वज्ञानहृदयाय षण्मुखाय श्रीं श्रीं ह्रीं शम्भुगुहरवियङ्गाळाय कालरूपिणे सुरराजाय सुब्रह्मण्याय नमः ॐ असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योमा अमृतं गमय ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா